லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய அந்த நிதியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. உங்களுடைய தனி சொத்தை நாங்கள் கேட்கல, எங்களுடைய உரிமையை தான் கேட்குறோம். இவ்வளவு திமிரா பேசுனீங்கன்னா தமிழர்களுடைய தனி குணத்தை நீங்கள் காண நேரிடும் அப்படின்னு ஒரு முதல்வருடைய பதிலடி வீடியோ நம்ம பார்க்குறோம். இது ஒரு புறம் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி ஒரு வெளிப்படையாக நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நிதி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாருல, அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது? ஒன்றிய அமைச்சருடைய அந்த காணொலியை யார் கண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் எந்த மூலையில் உள்ள ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அதை கண்டு கோபப்படுவர், அவரை கண்டிப்பர். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு ஒரு கல்விக் கொள்கையை கடைபிடிக்கிறது, நியூ எஜுகேஷன் பாலிசி. இது சட்டம் அல்ல, இது ஒன்றிய அரசினுடைய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை, இது சட்டம். முதல்ல இது ஒன்றிய அமைச்சர் புரிஞ்சுக்கணும். நியூ எஜுகேஷன் பாலிசி இஸ் நாட் லா, இட் இஸ் ஜஸ்ட் எ பாலிசி. ஒவ்வொரு மாநிலமும் அதை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். தமிழ்நாடு அந்த கொள்கையை ஏற்கவில்லை என்று ஏற்கனவே அறிவித்து விட்டது. இது அடிப்படை. ஸோ அது சட்டம் அல்ல, அது ஒரு கொள்கை. அந்த கொள்கையில தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. கல்வி குறித்து மாநிலங்கள் ஒரு கொள்கையை வகுத்து கொள்ளலாம், ஒன்றிய அரசு ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ளலாம். ஒன்றிய அரசினுடைய கொள்கையைத்தான் மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அமர்ந்திருக்கும் இடம் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துள்ள இடம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறிய அவரது சொந்த விருப்பத்தையோ அல்லது RSS கொள்கையையோ இந்திய அரசின் கொள்கையாக இந்திய அரசமைப்பு சட்ட அதிகாரத்திலிருந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் என்றால் அது கண்டிக்கத்தக்கது. இது அடிப்படை. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமா இதை புரிஞ்சுக்கணும். தர்மேந்திர பிரதான் அவர்களும் தவறானதை தான் மக்களிடம் எடுத்து சொல்லுகிறார். என்னன்னா, மத்திய அரசு தன் விருப்பத்திற்கு ஒரு கொள்கையை எடுத்து தன் விருப்பத்திற்கு ஒரு கிராண்ட், அதாவது நன்கொடை, நீ இதை செய்தினா உனக்கு நான் பணம் தருவேன் அப்படின்னு ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறது. அதுதான் புதிய கல்விக் கொள்கை. அப்படின்னா என் விருப்பப்படி வந்தா உனக்கு பணம் தருவேன்னு ஒரு கிராண்ட், இது வேறு. அதே நேரத்தில் கல்விக்கென ஒதுக்கப்படும் பணம் என்பது வேறு. மாநிலங்களில் கல்விக்கென ஒதுக்கப்பட வேண்டிய பணத்தை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஒன்றிய அரசு. இப்போ NEP பாலிசியை நீங்க கடைபிடிக்கல, NEPக்கு நாங்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம், அதை 30 மாநிலத்துக்கும் பிரிச்சு தருவோம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 3 கோடி ரூபாய். ஆனா அந்த பணத்தை NEP அமல்படுத்தாத உங்களுக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் அது வேற கதை. ஆனால் கல்விக்கே தரமாட்டேன் என்று சொல்வது போல் இருந்தால் அது வேறு. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றார் என்பதை யாருமே தெளிவாக சொல்லல. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். NEPயை, புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் செயல்படுத்தாத போது புதிய கல்விக் கொள்கைக்காக நாங்கள் ஒதுக்கியுள்ள பணத்தில் உங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்லுகிறார். இது அப்படியானால் இது ஒரு பக்கம், இது அப்படியே விட்டுருவோம். ஆனால் கல்விக்கே தரமாட்டேன், மாநிலங்களின் கல்விக்கே தரமாட்டேன், எங்களுடைய கொள்கையை நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் என்பது தவறானது, அரசமைப்பு மீறலானது. இது அரசமைப்பை மீறிய ஒரு சொல். எனவே பத்திரிகைகளும் சரி, ஊடகங்களும் சரி, ஒரு விஷயத்தை இந்திய அரசமைப்பு சார்ந்த, ஒன்றிய மாநில அரசு சார்ந்த ஒரு அதிகாரத்தை வைத்து, வரி அதிகாரத்தை வைத்து, நிதி ஒதுக்கீடு அதிகாரத்தை வைத்தெல்லாம் பேசும்பொழுது தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதுல எல்லாருமே அரசியல் விளையாடுறாங்க.
பாரதிய ஜனதா கட்சி இதை கொம்பில் ஏறிக்கொண்டு, நீங்கள் மத்திய கல்வி திட்டத்தில் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, அங்க மாணவர்கள் படிக்கிறாங்க, அரசு பள்ளியில இருக்கிற மாணவங்களுக்கு அது கிடைக்கல என்று முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். அது அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அரசு பள்ளியில் உள்ள மாணவர்கள் தங்களுடைய கல்வியின் தேவை அதிகரிப்பதென்றால், தமிழ்நாடு அரசு அந்த கல்வி திட்டத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு தீர்மானிக்கும். அதை ஆர்எஸ்எஸ்ஸோ பாரதிய ஜனதா கட்சியோ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஹிந்தி என்கிற ஒரு தேவையற்ற மொழியை இந்தி பேசாத மாநிலங்களுக்கு திணிப்பது என்பதுதான் கொள்கை. அதை தமிழ்நாடு தீவிரமாக எதிர்க்கிறது, தீவிரமாக எதிர்க்கும், தீவிரமாக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. இதுல இன்னொரு விமர்சனம் இருக்கு. அதாவது இப்போ முதல்வர் அவர்களுடைய அந்த வீடியோ வந்து ஒரு இணக்கமான சூழலை கொண்டு வராத நிலையில தான் இருக்கு. ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமா இருக்கு. அதாவது ஒன்றிய அரசோட இணக்கமா போங்க, இணக்கமா போனாதான் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசன் போன்ற அரசியல் தலைவர்கள்லாம் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது சார்? ஜி.கே. வாசனை எந்த விதத்துல அரசியல் தலைவர்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு அரசியல் தலைவரோட மகன் என்பதனால் அப்படின்னா பிறவியில் அவருக்கு அந்த தகுதி வருகிறது, என்னால் இருக்கட்டும். ஆனா இது எப்படின்னா, பஸ்ல போற பெண்களை ஆண்கள் சீண்டுகிறார்கள் அப்படின்னா நீங்க கண்டுகொள்ளாத, அப்புறம் உன் பேரு தான் கெடும், கண்டும் காணாம இருந்துட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிடு, அவனை திருப்பி அடிக்காத, அவனை எட்டி உதைக்காத, அல்லது போலீஸ்ல சொல்லாதன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் போன்ற ஒரு குணம்தான் வாசன் சொல்லுகிற குணம். வாசன் இப்போ மத்திய அரசோட இணக்கமா போங்க, அமெரிக்க அரசோட இணக்கமா போங்கன்னு சொல்லுகிறார் என்றால், வெள்ளைக்காரனுடைய இணக்கமா போன்னு தான் சொல்லியிருப்பார். இவருக்கு அந்த வயசு இருந்தா. எதுக்கு சுதந்திரத்துக்காக போராடுறீங்க, எதுக்கு தனித்துவத்துக்கு போராடுறீங்க, இணக்கமா இருந்து அவரோட சேர்ந்து போய் பொழப்ப நடத்துங்க அப்படிங்கிற, கொச்சையா சொல்ல போனால் ஒரு வெப்பாட்டி வாழ்க்கையை வாழ்ந்து கொள், ஏன் பத்தினி வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறாய்ன்னு சொல்றார் அவர். அப்படிதான் சொல்லணும். அவருடைய கருத்துக்கு அதுதான் பச்சையா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். வெப்பாட்டியா இரு, ஏன் பொண்டாட்டியா இருக்கிறேன்னு கேட்கிறாரு அவர். இணக்கமா போனாதானே நிதியை வாங்க முடியும், மக்களுடைய அப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அறிவு அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். மந்திரியா இருந்துட்டாரு. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டம் மத்திய மாநில உறவுகள் என்ன சொல்லுது, ஃபைனான்ஸ் கமிஷன் எதுக்கு இருக்கு, வரி யார் வாங்கலாம், எப்படி பிரித்து கொள்ளலாம், கல்வி என்பதற்கு என்ன இருக்கிறது என்ற எந்த ஒரு தெளிவும் அல்லது அரசியல் அறிவும் இல்லாமல் பேசுகிறார் என்றுதான் சொல்லணும். அவருக்கு சொரணை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் அப்படி இருக்க முடியாது. எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிறாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? அது மட்டுமல்ல, இந்த விஷயத்துல மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலுமே ஏன் முரண்டு பிடிக்கிறீங்க அப்படின்னு முரண்டு கேட்கறாங்க. பிடித்தல் என்பதல்ல, எங்களுக்கு திணிக்காதீங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். தேவை என்றால் எது தேவையோ அதை கற்கும் திறமை எங்களுக்கு உண்டு. அது கூட பாருங்க அசீஸ், இப்பொழுதெல்லாம் ஒரு மொழியை அந்த அளவு திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செயற்கை அறிவூட்டப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த ஒரு செகண்ட்ல மொழிபெயர்ப்பு இருக்கக்கூடிய உலகம். இவ்வளவு சொல்லக்கூடிய தர்மேந்திர பிரதான் 15 ஆண்டுகள், அதாவது 2014 ஆட்சிக்கு வந்தாரா, இது 10 வருஷம். ஸோ 10 வருஷம் பள்ளிக்கு போய் ஒரு மொழியை படிச்சிருக்கலாம். இந்த 10 வருஷத்துல ஆங்கிலம் படித்திருந்தால் அமெரிக்கா சென்ற இந்திய பிரதமருக்கு 2 மொழிபெயர்ப்பாளர்கள் அவசியம் இருந்திருக்காது. இதை முதல்ல பிரதமருக்கு அவர் சொல்லி இருக்கணும். நீங்க 2வது மொழி படிங்க ஐயா, நீங்க இந்தியாவுக்கு தலைவராயிட்டீங்க, தொடர்ந்து மக்கள் உங்களையே தெரிவு செய்யறாங்க, நீங்க உலக நாடுகள்ல போய் பேசணும், அமெரிக்கா பேசுறீங்க, பிரிட்டன் போறீங்க, ஆங்கிலம் தெரியல உங்களுக்கு, இந்த 10 வருஷம் படிச்சிருந்தாலே அவர் ஆங்கிலம் படிச்சிருக்கலாம். ஸோ 2வது ஒரு மொழியை படிக்காத ஊரில் இருந்து வருபவர்கள் 3வது மொழியை பற்றி பாடம் எடுத்தல் என்பதை தமிழ்நாடு கேள்வி கேட்கத்தான் செய்யும். இதுல என்ன தவறு இருக்கு? 2வது, வரியை நீங்களும் நானும் தருகிறோம். தர்மேந்திர பிரதான் அல்லது ஒன்றிய அரசு எங்கேயோ ஒரு மரத்திலிருந்து பணத்தை காய்ச்சி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு போடல. தமிழ் பேசக்கூடிய மக்களிடமிருந்து பெறக்கூடிய வரியில் தான் கல்வி. அப்ப அந்த வரியை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவது என்பது எப்படிப்பட்ட, அப்போ நாம ஒரு காலனி ஆதிக்க தேசத்தில் இருக்கிறோமா? இந்தியா ஒரு காலனி ஆதிக்கமா? ஹிந்தி என்கிற மொழி பேசும் மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்களை அடக்கி ஆள்கின்றனவா, அல்லது இந்தியா ஒரு சுதந்திர குடியரசா?
என்கிற கேள்வி. இப்படிப்பட்ட விவாதங்களை முன்வைத்து தெளிவாக பிரச்சனைகளை எடுத்துரைத்து சொல்ல வேண்டிய அமைச்சராக இருந்த திரு ஜி.கே. வாசன் போன்றவர்கள் ஒத்துப்போங்க, இணக்கமா போக என்கிற ஒரு வார்த்தை சொல்லுவது என்பது எவ்வளவு கொச்சையானது. அரசமைப்பு சட்டத்தை சொல்லி விளக்கி தவறு எங்கே இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளவர், பதவியை அனுபவித்தவர், பாராளுமன்றத்திற்கு சென்றவர் பேசக்கூடிய பேச்சா அது? இல்லை, ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாஜகவினரை சொல்ல முடியாது. மோடி வந்து உலகம் பூரா தான் செல்லுகின்ற நாடுகள் எல்லாமே தமிழை பற்றி பேசுகிறாரு, தமிழுடைய புகழை பரப்புகிறாரு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துறாரு, அவர் பரப்புறாருன்னு சொல்லி எல்முருகன் சொல்றாரு. மோடி வந்து தமிழர்களுக்காக தமிழுக்காக உழைக்கிறாரு. யாருங்க கேட்டாங்க? இப்போ நீங்க இந்தியாவிலிருந்து வெளியில போறீங்க, தமிழ் தமிழ் தான் பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக? என்ன அவசியம் ஏற்பட்டது? எதற்காக தமிழ் சிறந்த மொழின்னு தமிழ் சிறந்த மொழின்னு நீங்க ட்ரம்ப்புக்கு சொல்லி அவரை படிப்பிச்சீங்களா? இல்லை அதுக்கான ஏதாவது ஸ்கீம் போட்டீங்களா? அதுக்காவது தமிழை இந்தியா முழுக்க படிப்பதற்கு புதிய கல்விக் கொள்கைன்னு சொன்னீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. தமிழ் பழமையானதா இல்லையா என்பதை மொழியியல் அறிஞர்கள் அறிவர், படித்தவங்களுக்கு அது தெரியதான் போகுது. உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள். பஞ்சாப் மொழி பேசுறவங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இதே குஜராத்திகள் உலகம் முழுக்க இருக்காங்க. ஆனால் குஜராத்திகள் தங்கள் மொழியை மறந்து அல்லது தங்கள் மொழியை இழந்து ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்க. அந்த வாழ்க்கையை தமிழர்கள் நடத்த விரும்பவில்லை. மொழியோடு அவர்களுடைய அடையாளம் இருக்கிறது, அவர்களுடைய முன்னோர்கள் தொடர்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அறிவின்மை இருக்கிறது. இந்த ஒரு வளர்ச்சியில தமிழ் சென்று கொண்டிருக்கிறது, தமிழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ மோடி போய் சொல்லிதான் தமிழுக்கு அடையாளம் என்ற அவசியம் கிடையாது. அவர் உலகம் முழுக்க தமிழை பரப்பவும் இல்லை. உலகம் முழுக்க தமிழ் பரவி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் வேணா சொல்லலாம். இப்போ தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, மும்மொழி கொள்கையில நீங்க 3வது மொழியாக இந்திய படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேற ஏதாவது இந்திய மொழிகள்ல ஏதாவது ஒன்று படிக்கலாமே, அதுல என்ன இது? அதாவது தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான் படிக்கணுமா, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கலாமேன்னு கேட்கிறாரு. நான் வேற என்ன கேட்கிறேன்னா, அது என்ன 3 என்று ஏன் திணிக்கிறீர்கள்? இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் விரும்பியவர்கள் கற்கலாம் என்றால் ஃபண்ட் ஒதுக்குங்க. ஒரு சென்டர் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் என்பதை ஒவ்வொரு மாநிலத்திலும் தொடங்குங்க. ஒரியா மொழி, வங்க மொழி, பஞ்சாபி மொழி, ராஜஸ்தானி, குஜராத்தி என்கிற அனைத்து மொழிகளையும் கற்பிக்கும் ஒரு இன்ஸ்டிடியூட்டை நீங்க தொடங்குங்க இந்தியாவில். எந்த மாணவர் தனக்கு எந்த மொழியை கற்க வேண்டுமோ அவர் போய் படித்துக் கொள்ளட்டும். எந்த வயதிலும் நீங்க பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய 1வது மாணவன்ல இருந்து தான் இதை சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்படி பிரெஞ்சு மொழியை நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கிறீங்களோ, ஜெர்மன் மொழியை விரும்பி படிக்கிறீங்களோ, அது போன்று இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்றால் இதே ஒன்றிய அரசு இந்திய அளவில் சென்டர் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் என்கிற இந்திய மொழிகளை கற்பிக்கும் மையங்களை தொடங்கலாம் தானே? ஏன் 3 என்று சுருக்குகிறீர்கள்னு நான் கேட்கிறேன். இப்போ 3வது மொழி இல்லை என்பதால் தமிழ்நாட்டில் கல்வி பின்தங்கவில்லை, தமிழ்நாட்டில் கல்வி கற்றவர்கள் பின்தங்கி இருக்கவில்லை, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பின்தங்கி இருக்கவில்லை. அப்போ இந்த பேலன்ஸையும் தர்மேந்திர பிரதான் பார்க்கணும்ல. கண்ணை மூடிக்கொண்டு நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல் மும்மொழி 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 என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? 2 மொழிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழ்நாடு கல்வியிலும் தொழிலிலும் வளர்ந்து இருக்கிறதா இல்லையா என்பதற்கு பதில் சொல்லுங்கள். அந்த 2 மொழி கூட இல்லாத மாநிலங்களாகத்தானே உங்கள் மாநிலங்கள் இருக்கின்றன. பீகாரில் 2வது மொழி இல்லை, 3 மொழி என்று பேசுகிறீர்கள் என்றால் முதலில் 2வது மொழியை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில் பீகாரில் 2வது அலுவலக மொழியாக உருதுவை சொன்னார்கள். இன்னைக்கு அந்த மொழி கூட இறந்து விட்டது, அந்த மொழி கூட மரணிக்கப்பட்டு விட்டது, கொலை செய்யப்பட்டு விட்டது. இப்படியானவர்கள் மும்மொழி என்று சொல்றாங்க. என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ் என்று இருப்பதனால்தான் தமிழில் கணினி முதல் கொண்டு, தமிழில் திரைப்படம், தமிழில் திரை இசை, தமிழில் புத்தக பதிப்பு என்று பல்வேறு விதமான தொழில்கள் வளருகின்றன. இந்த தமிழை ஹிந்தி என்கிற ஆதிக்கம் எடுத்து விட்டால் தமிழை படித்துவிட்டு தமிழ் வளர்ச்சி என்பது இல்லாமல் போகும். இல்லாமல் போக விட வேண்டும் என்பதுதான் இந்த RSS மைய பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம்.
அதுதான் அவங்க கொண்டு வர்றதுக்கு கட்டாயமாக முயல்கிறார்கள். இப்போ விட்டா வேற வழி இல்லை. ஏன்னால் ஆதிக்கம் அவர்களிடம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை. இல்லை, இதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையும் தெரியும். இப்போ அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றணும், தமிழ்நாட்டில் எப்படியாவது வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் ஒரு ஒன்றிய அமைச்சர் மொத்தமாக போட்டுடைக்கும் விதமாக அந்த அவருடைய வீடியோ, அவருடைய காணொளி வந்து தமிழ்நாட்டு மக்களை எரிச்சலடை செஞ்சிருக்கல. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான, இது தெரியும்ல, அதாவது இன்னும் 10 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது, இப்படிலாம் பேசினா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிலாம் உடையும் தெரிஞ்சுமே எப்படி பேசுகிறாங்க? இல்லை, இப்போ தமிழ்நாட்டு வாக்கு வங்கி தமிழை ஒட்டி மட்டும் இல்லை என்கிற தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா மத ரீதியான ஊடுருவலை அவர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. பொதுவாக நல்லா பார்த்தீங்கன்னா, பெரியார் கொள்கை பெரியார் கொள்கைன்னு பேசுகிற தமிழகத்தில் பெரியாருக்கும் பெண்களுக்கும் தொடர்பில்லை என்கிற விதத்தில் தான் பெரியார் கொள்கை தமிழ்நாட்டில் சென்றடைந்து இருக்கிறது. பெரியாரை ஒரு இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவானவர் என்கிற நிலையில் நிறுத்தி பெரியாருடைய பெண்ணியத்தையோ பெண்களுடைய விடுதலையையோ தமிழ்நாடு பெண்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி பூஜையில தான் இருக்காங்க, அமாவாசையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட மத ரீதியான சடங்குகளை பெண்கள் செய்வது நாங்கள் தலையிட மாட்டோம் என்கிற மாதிரி ஒதுங்கிக் கொள்ளும் ஆண்கள் தான் திராவிட கருத்தியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் மூலமாக RSS தனது வலையை மிக மிக வலுவாக பின்னி இருக்கிறது தமிழ்நாட்டில். அடுத்தது அண்ணாமலை வானதி போன்று தமிழ் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் வளர்ந்தவர்கள் தமிழை அழிக்கவும் இந்தியை வாழ்விக்கவுமான அரசியலை பேசக்கூடிய தைரியத்தையும் இவர்களுக்கு கொடுத்தது மத ரீதியான செயல்பாடுகள். ஸோ மத நம்பிக்கை என்கிற இடத்தில் திராவிடம் பெண்களை ஒதுக்கி விட்டிருக்கு. இடஒதுக்கீட்டுக்கு பெரியார், மத ஒதுக்கீட்டிற்கு தன் குடும்ப பெண்கள் என்று வைத்திருப்பதால் வருகிற தைரியம்தான் இப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு பயம் இல்லாம போனதுக்கு காரணம் என்னென்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்களை அவர்கள் கோயில் மூலமாக எந்த சனாதனத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்களோ அதன் மூலமாக அவர்கள் தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தைரியமா பேசுறாங்க என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மும்மொழி விவகாரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக உட்பட எல்லா கட்சிகளுமே ஓரணியில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒன்றிய அரசுக்கு. ஆனால் வழக்கம் போல் இப்போ விஜய் கூட போன ஆண்டு கட்சி ஆரம்பித்தார், அவர் கூட மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒரே அணியில் நிற்கிறாரு. வழக்கம் போல் பாஜக தான் அதை ஆதரித்து வரிசையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அது RSS-னுடைய நல்லா கவனிங்க. வெறும் சாதாரண எலெக்ஷன் பண்ற ஒரு கட்சி அல்ல. RSS சொல்லக்கூடிய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் அணி அப்படின்னு தான் நீங்க சொல்லலாம். அடிப்படை RSS தான். RSS-க்கு இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு கொள்கை. இந்தியாவுடைய பன்மொழி, பல கலாச்சாரம், இந்த டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. உதாரணமாக இந்து மதம் நீங்க சொல்லுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா நான் சாப்பிடுகிற உணவு தான் வங்கத்துல சாப்பிட்றாங்கன்னு சொல்ல, அஸ்ஸாம்ல சாப்பிட்றாங்கன்னு சொல்ல. நானும் சிவனை கும்பிடலாம், அவங்களும் சிவனை கும்பிடலாம். இது பிரச்சனை இல்லை. அப்போ உணவில் மாறுபாடு இருக்கிறது, மொழியில் மாறுபாடு இருக்கிறது, உடையில் மாறுபாடு இருக்கிறது. ஆனாலும் ஓர் இறைவன்னா அதுல யாருமே இப்ப நம்ம குறை சொல்லவில்லையே. அந்த விஷயம். ஆனால் RSS என்ன சொல்லுகிறதுனா, உனக்கே அந்த மாறுபாடு, நீ இந்த மதத்தை பின்பற்றுபவராக இருந்தால் என்னென்ன உணவை சாப்பிடக்கூடாது, நீ இந்த மதத்தை பின்பற்றுகிற நபராய் இருந்தால் இந்த மொழியைத்தான் படித்தாக வேண்டும், இதைத்தான் நீ செய்தாக வேண்டும் என்கிற ஒற்றைத்தன்மைக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்ததுல RSS-னுடைய பங்கு மிக 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 பெரியது. அவங்க சாதாரண ஒரு செங்கல் பூஜை போட்டதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்டை வளைச்சு தீர்ப்பு வாங்கின ஒரு இது வரைக்கும் அயோத்தி மூமெண்ட்டை நடத்தினவர்கள். அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த இயக்கத்திற்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு RSS அஜெண்டாவை நிறைவேற்றணும், தமிழருடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். உதாரணமா அடிப்படையா அந்த கீழடி ஆய்வெல்லாம் இப்போ ஒரு விஷயம் இதுல சொல்ல வேண்டி இருக்கு அசீஸ்.
சனாதனத்தை எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட ஐடியாலஜின்னு சொல்லிக் கொள்பவர்கள் கல்வித்துறையில் அதை கொண்டு வரல. கடந்த 50 ஆண்டுகளாக நமது கல்வியில சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் அல்லது பகுத்தறிவு என்பது புகவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய தோல்வி என்பது எங்க அப்படின்னா, இன்னைக்கு இவர்கள் இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது கல்வியில் ரேஷனலிசம் என்கிற பகுத்தறிவு என்பதை கல்வி திட்டத்தில் தமிழ்நாடு புகுத்தவில்லை. நமது கல்வி திட்டத்தை உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுல ஆர்எஸ்எஸ் மைண்ட் வர்ற மாதிரியான கல்விகள் தான் இருக்கும். அதுல எந்தவித பெரியாருடைய பார்வையும் இருக்காது. பெரியார்னா பெரியாரை கொண்டு அவர் பிறந்தார், வளர்ந்தார் அப்படின்னு சொல்வது அல்ல. அந்த அளவுகோல், அந்த பகுத்தாயும் தன்மையை நமது கல்வியில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு தன்னை தயார் செய்து கொள்ளவில்லை. இது திராவிட சித்தாந்தத்தின் தோல்வி. உங்களுக்கு ஒன்றிய அரசுல கல்விக்கென ஆராய்ச்சி கூடங்கள் இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் அழித்து இப்பொழுது ஆர்எஸ்எஸ் அதுல தங்களை நுழைச்சிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல அந்த வேலையை அவங்க செய்யவே இல்லை. மொழிக்கு மட்டும்தான் வருகிறார்களே ஒழிய, இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற கல்வியை மாற்றணும், அந்த பல்கலைக்கழகத்துல கல்வியை மாற்றணுன்ற வேலையை அவங்களுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அழிக்கிறாங்க, தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிறது அழிக்கிறாங்க, இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் அழிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல பாருங்க இயல்பா இருக்காங்க. ஏன்னா அந்த கல்வி திட்டம் இன்னமும் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கல்வி திட்டத்தில் பகுத்தறிவை, சயின்டிபிக் டெம்பர்மெண்ட்டை கொண்டு வரணும். அவ்வாறு கொண்டு வந்தால் அது நீட் தேர்வில் எந்த தேர்வா இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்களை தெரிவு செய்து கொள்ளும் திறமையை வளர்த்து கொள்வார்கள் நான் சொல்ல வர்றேன். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.